மார்ச் 10 2025 டொனால்ட் சாட் பகுப்பாய்வு வால் ஸ்ட்ரீட் வாராந்திர அவுட்லுக் சந்தைகள் புதிய கீழ்நோக்கிய அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. அமெரிக்க பங்குச் சந்தைகள் இந்த வாரம் குறைவாக முடிந்தது. 3 முக்கிய குறியீடுகளும் சராசரியாக 2.85% சரிவை பதிவு செய்தன. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா இடையே நடைபெறும் வரி பேச்சுவார்த்தைகளால் ஏற்பட்ட அதிகரித்த அலைவு நிலையை முதலீட்டாளர்கள் நிர்வகித்தனர். வர்த்தக கொள்கை சார்ந்த நிச்சயமற்ற தன்மை ஆபத்து உணர்வுகளை கட்டுப்படுத்தியது, இது பரவலான விற்பனைக்கு வழிவகுத்தது. ஞாயிற்றுக்கிழமை நடத்திய பேட்டியில் டொனால்ட் டிரம்ப் ஜனாதிபதி மந்தநிலை குறித்த கவலைகளை குறைத்து மதிப்பிட்டார். அமெரிக்க பொருளாதாரம் மாற்றத்தின் காலகட்டத்தில் உள்ளது என்று கூறினார். எனினும் தொடர்ச்சியான பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பிணை மகசூல் காரணமாக சந்தைகள் இன்னும் சந்தேகத்துடன் உள்ளன. சந்தை தொழில்நுட்பம் அவுட்லுக் டோ ஜோன்ஸ் தொடக்க விலை OP 42,595 நடுநிலை விலை MLP 42,683 முதன்மை ஆதாரம் 1 முக்கிய ஆதார மட்டம் 42,537. டோஓபிக்கு கீழே வர்த்தகம் செய்யும் வரை விற்பனை அழுத்தம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 42,537 இல் உள்ள முதன்மை ஆதாரம் 1 முதல் முக்கிய ஆதாரமாக செயல்படும். இந்த மட்டத்தை குறியீடு மீறினால் விற்பனை உந்தம் அதிகரிக்கக்கூடும். இது 41,966 இல் உள்ள முதன்மை ஆதாரம் 2 நோக்கி விலைகளை தள்ளக்கூடும், குறிப்பாக முதலீட்டாளர் உணர்வு மேலும் மோசமடைந்தால். மேல்நோக்கி சந்தை உணர்வில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் டோ 42,683 இல் உள்ள MLP நோக்கி மீண்டும் ஏறக்கூடும், இது முதல் எதிர்ப்பு மட்டமாக செயல்படும். KSI மற்றும் KCX இரண்டும் சந்தை பலவீனத்தை சைக செய்வதால் குறைந்த எதிர்ப்பின் பாதை இன்னும் கீழ் நோக்கி சாய்ந்துள்ளது. தகவலறிந்து கொள்ளும் நோக்கம்: இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது.